வா கவிதா, வந்து இந்த திருநெல்ல உட்காரு. திருநெல்ல உட்காரது இருக்கட்டும். நான் இங்கே வரமிச்சல சோகமாக உட்காந்துருந்தேல, என்ன காரணம்? நான் ஒன்றும் சோகமாக இருக்கல, எப்பவும் போல தானே இருந்தேன். எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீங்கள் ஒன்றும் மறுபடியும் எனக்கு குத்தாண்டா. எங்கள் அம்மா தான் உங்களை திட்டிட்டு உள்ளே போயிருக்கவ, அப்படி தானே? அவிய இன்னைக்கு என்னைய திட்ட மறுத்தவ. அவிய தான் எப்பவும் திட்டிட்டு தானே இருப்பவ. இப்போ அவியில எங்க? ஏமா கவிதா, அவிய இங்கே இல்லை. இங்கே இல்லைண்ணா கடைக்கே போயிருக்கவ. கடைக்கு போகல, வீடு பார்க்கணும் தான் சொல்லிட்டு இருந்தவ. அது விஷயமா தான் போயிருப்பவன்னு நினைக்கேன். வீடு பார்க்கணும் சொன்னவளா? இந்த வீட்டுக்கு என்னாச்சு? உனக்கு விஷயம் தெரியாதுல, இந்த வீட்டை காலி பண்ண சொல்லியாச்சு. இந்த வீடை இடிச்சு பெரிய வீடாவா கெட்ட போறவ? அதை பற்றி எனக்கு தெரியாது கவிதா. ஆனால் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லி உங்கள் அம்மா என்னைய திட்டிகிட்டே இருக்காவ. திட்டுக்காவல? நீங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? அனி, நீங்கள் வள்ளியக்கா கூட தகராறு எதுவும் பண்ணீங்களா? இல்லை கவிதா, இந்த கோகிலா தான் உங்கள் அம்மாவை தேடி அன்னைக்கு வந்திருந்தா. கோல்முட்டி கோகிலாவா? ஆமாம், அவளே தான். அவள் இங்கே வந்துட்டு வள்ளியக்கா வீட்டில் போய் நம்மளை பற்றி இல்லாத போல சொல்லி கொடுத்துட்டாளோ? அப்படிலாம் இல்லை. வேற என்ன அண்ணி நடந்து? நீ இப்போ கொஞ்சம் கோல்முட்டி கோகிலான்னு சொன்னால இதே போல தான் நானும் அன்னைக்கு சொன்னேன். யார்கிட்ட சொன்னிய? அதான் அந்த கோகிலா கிட்ட தான். அதுக்கு நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா இப்போ இந்த வீட்டோட சொந்தக்காரி கோகிலா தான். இந்த வீடு நல்லா தானே இருக்குது, இந்த வீட்டை எதுக்கு வள்ளியக்கா விற்றவ? வள்ளியக்கா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த கோகிலாவுக்கு மாமியார்கிட்ட தான் கடன் வாங்கினாவலாம். அதுக்கு பதிலாக தான் இந்த வீட்டை எழுதி வாங்கியிருக்கா அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அம்மையா சொன்னவன்? உங்கள் அம்மா இன்னைக்கு இதை பற்றிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காவ. வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாவன்ட்டு பக்கத்து வீட்டாக்கிட்ட சொன்னதுக்கு தான் அவிய தான் இதை சொன்னாவ. அவியில சொன்னவ அப்படின்னா உண்மையாக தான் இருக்கும். சரி கவிதா, உனக்கு குடிக்கிறதுக்கு காப்பி டீ ஏதாவது வேணுமா? இந்த வெயிலில் போய் காப்பி டீ ஏதாவது குடிப்பாவல? அப்போ உனக்கு ஜூஸ் போட்டு தரட்டுமா? ஜூஸ் வாங்கிக்கலா? ஜூஸ் வாங்கிக்கல, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அப்போது எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எலுமிச்சப்பழம் ஜூஸ் குடிக்க பிடிக்காதே. என்ன கொஞ்ச நேரம் இங்கே இதான் கவிதா, இப்போ அத்தை வந்துடுறவ. அம்மா வந்தால் சொல்லிடுறேன், நான் போயிட்டு வரேன். சரி, நம்மளும் உள்ளே போய் இருப்போம். ஏப்பா, என்ன வெயில், என்ன வெயில். அச்சோ, அத்தை வந்தாச்சு. இப்போ என்னைய திட்ட போகிறாவ. இவ்வளோ நேரம் நீ இங்கே தானே உட்காந்துருந்த? ஒரு மாமியாருங்கிற மட்டு மரியாதை இல்லாமல் உள்ளே ஓடுக. ஏத்தே, நீங்கள் இப்போ கோவப்படுறத பார்த்தா எங்கள் அம்மா சொல்கிற ஒரு பழமொழி தான் எனக்கு நினைவு வருது. பன்னிக்கு பக்க பிடிக்கவும் தெரியாது, வளர்க்க பிடிக்கவும் தெரியாது. என்ன பார்த்து பண்ணின்னு சொல்லுங்க? இல்லத்த, பழமொழி தான் சொன்னேன்.